ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1 பார்ட்டோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதில் இருக்க நிறைய மெத்தடை நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் மாடல் 8 மாடல் 13 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தமே 3 பார்ட்டு தான். அந்த 3 பார்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் 8. மாடல் 8 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திறமை விகிதம். அதாவது என்னென்னா, இப்போ ஏயை விட பிங்கிறவர் 2 மடங்கு திறமையானவர், இப்போ பியை விட ஏங்கிறவர் 4 மடங்கு திறமையானவர், இந்த மாதிரி திறமையை வச்சு இருக்கும். ஸோ அதை விகிதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதை தான் இந்த மாடல் 8 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். திறமை விகிதம் ஃபஸ்ட்டு, ஏ என்பவர் பியை விட n மடங்கு திறமையானவர் எனில். ஓகேவா? இப்போ ஏங்கிறவர் பியை விட n மடங்கு திறமையானவர். இந்த எண்ணுங்கிற இடத்துல என்ன வேணாலும் வரலாம். இப்போ 2 வரலாம், 2 மடங்கு திறமையானவர்னு வரலாம், 3 மடங்கு திறமையானவர் வரலாம். ஸோ அதனால தான் காமனாக நான் n சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, திறமை விகிதம், அதாவது ஏக்கும் பிக்கும் இடையிலான திறமை விகிதம் என்ன அப்படின்னா A/Bன்னு சொல்லி எழுதிக்கிறணும். இப்போ A/B = n:1. இப்போது இந்த பிஐ விடன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதை விட பிஐ விட ஏங்கிறவர் தான் திறமையானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை மடங்குனா n மடங்கு. இப்போ பிஐ விடங்கிற இருக்குல்ல, அப்போ பிங்கிற இடத்துல நம்ம 1ங்கிறது போடணும். ஓகேவா? பிஐ விட தான் ஏ பெரியவர். இப்போ பிங்கிற இடத்துல 1 போட்டுட்டு ஏங்கிற இடத்துல எத்தனை மடங்குங்கிறத போட்டுறணும். ஓகேவா? இதான் கான்செப்ட்டு. 2 பேரை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ஏ என்பவர் பிஐ விட அப்படி சொல்லியிருக்குல்ல, அந்த பிஐ விடன்னு இருக்கிறதுனால பிங்கிற இடத்துல நம்ம 1ங்கிறத போட்டணும். அதில் எத்தனை மடங்கு பெரியவருங்கிற அந்த இதை ஏங்கிற இடத்துல போட்டணும். ஓகேவா? இதுதான் திறமைங்கிற விகிதம். திறமை விகிதம்னா ஒன்றும் இல்லை, டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம எல்லாத்தையுமே இந்த மர நேர மெத்தட் வச்சு தான் சொல்லியிருக்கோம். இப்போது இந்த கான்செப்டில் என்னென்னா, ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு n மரம் நடக்கூடியவர். ஸோ அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. பிங்கிறவர் ஒரு நாளைக்கு 1 மரம் நடக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட திறமை விகிதம்ங்கிறது. அதே வச்சு நாள் விகிதம் சொல்லுவாங்க. இப்போ நாள் விகிதம்னா ஒன்றும் இல்லை, அவங்க வேலை செய்கிற நாள் இருக்குல்ல, ஸோ இத்தனை நாளாக வேலையை முடிப்பாங்க. இப்போ ஏங்கிறவர் ஒரு வேலையை இத்தனை நாளாக முடிப்பார், பிங்கிறவர் ஒரு நாளைக்கு இத்தனை வேலையை முடிப்பார். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல, அதை தான் நாள் விகிதம் சொல்லுவாங்க. அதை வேலை செய்யும் நாள் விகிதம் அப்படி சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதே தான் ஏ என்பவர் பிஐ விட n மடங்கு திறமையானவர் எனில், அவங்களுக்குள்ளே உள்ள வேலை செய்யும் நாள் விகிதம் என்ன அப்படின்னா A/B = 1:n. அதாவது இந்த திறமை விகிதம் இருக்குல்ல, இதை இந்த n:1 அப்படியே தலையில் திருப்பி போட்டு நம்ம 4 விகிதம்னு எழுதிக்கிற வேண்டியதான். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். திறமை விகிதம்ங்கிறது n:1 இருந்துச்சுன்னா அவங்க செய்கிற வேலை 4 விகிதம்ங்கிறது 1:n இருக்கும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பி போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ பின்னாடி நீங்கள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும். இது ஜஸ்ட்டு மேலோட்டமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணையில் இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் பிஐ விட 4 மடங்கு திறமையானவர் எனில் அவங்களுக்கான திறமை விகிதம் எப்படி எழுதுறது? இப்போ பிஐ விட, ஸோ இந்த மாதிரி பிஐ விடன்னு வந்ததுனால பிங்கிற இடத்துல நம்ம 1ங்கிறது போட்ட வேண்டியதான். ஸோ பிஐ விட ஏங்கிறவர் 4 மடங்கு திறமையானவர், அப்போ ஏங்கிற இடத்துல 4ங்கிறது போட்ட வேண்டியதான். ஸோ இதுதான் இவங்களோட திறமை விகிதம், ஏக்கும் பிக்கும் இடையான திறமை விகிதம். அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏங்கிறவரால் ஒரு நாளைக்கு 4 மரம் நடக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது, பிங்கிறவரால் ஒரு நாளைக்கு 1 மரம் நடக்கூடிய திறமை இருக்குது. ஸோ இதுதான் அதோட திறமை விகிதம்ங்கிறது. அதே வேலை செய்யும் 4 விகிதம்னா என்ன சொன்னால், இந்த திறமை விகிதத்தை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போடணும். இப்போ 4:1னா 1:4 அப்படின்னு எழுதிடணும். அதுதான் அவங்க வேலை செய்யும் 4 விகிதம்ங்கிறது. ஸோ இது எப்படி சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏங்கிறவரால் ஒரு நாளைக்கு 4 மரம் நட முடியும், பிங்கிறவரால் ஒரு நாளைக்கு 1 மரம் நட முடியும். டோட்டலாக 4 மரம் தான் நடணும். ஓகேவா? இப்போ ஏ எத்தனை நாளாக வேலையை முடிப்பார்? ஏயால் ஒரு நாளைக்கு 4 மரம் நட முடியும்னா ஏ ஒரே நாளில் வேலையை முடிச்சிடுவார். ஓகேவா? பினால் ஒரு நாளைக்கு 1 மரம் தான் நட முடியும் அப்படின்னா மொத்தமாக 4 மரம் நடணும். அப்போ 4 நாள் எடுத்துப்பார். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க வேலை செய்யும் 4 விகிதம்ங்கிறது. அவங்க திறமையோட விகிதத்தில் அப்படியே தலையில் திருப்பி போட்டிங்கன்னா அவங்களோட வேலை செய்யும் 4 விகிதம் கிடச்சிரும். ஓகே, சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஸோ கணக்கை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் குரூப் 7 எக்ஸாம் 2024 கேட்டது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது.
இப்போ அமுதாங்கிறவனால ஒரு சேலையை 18 நாளில் நெய்ய முடியும். ஓகேவா? அஞ்சலிங்கிறவங்க வந்து அமுதாவோட நெய்கிறதுல 2 மடங்கு திறமைசாலியாம். அப்போது என்ன மீனிங்னா, அமுதாவோட அஞ்சலி நல்லா வேலை பார்க்குறாங்க, 2 மடங்கு நல்லா வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அந்த சேலையை அவங்க எத்தனை நாள் நெய்வாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த லைன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ அஞ்சலிங்கிறவங்க அமுதாவை விட 2 மடங்கு நெய்கிறது திறமைசாலியா? இப்போது அமுதாங்கிறத ஏன்னு வச்சுக்கலாம், அஞ்சலிங்கிறத பின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட திறமை விகிதம் என்னது? A/B = 1:2. ஸோ A/B = 1:2. ஏன் அப்படின்னா, ஸோ அஞ்சலிங்கிறவங்க அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. அப்போ அமுதாங்கிற இடத்துல தான் ஏங்கிற இடத்துல நம்ம 1ங்கிறது போட்டாச்சு, 2 மடங்கு திறமைசாலினால பிங்கிற இடத்துல 2ங்கிறது போட்டாச்சு. ஸோ இது திறமை வீதம்னா அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா அதுதான் வந்து அவங்களோட வேலை நாள் வீதம்ங்கிறது. ஓகேவா? இங்கே 1:2னா அங்கே 2:1 அப்படி சொல்லி எழுதிக்கிறணும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சில மெத்தடில் சில சம்ஸில் வந்து 2யுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் மெத்தட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த திறமை விகிதத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ திறமை விகிதம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ ஏங்கிறவர் A/Bங்கிறது 1:2 இருக்கா? அப்போ ஏஆல் ஒரு நாளைக்கு 1 மாதிரி நட முடியும், பியால் ஒரு நாளைக்கு 2 மாதிரி நட முடியும். ஸோ இங்கே உள்ள வந்து கணக்குப்படி நம்ம சேலைன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏங்கிறவங்களால ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்ய முடியும், பிங்கிறவங்களால் ஒரு நாளைக்கு 2 சேலை நெய்ய முடியும். ஸோ அதுதான் உங்களோட திறமை விகிதம்ங்கிறது. இதை அப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஏங்கிற இடத்துல 1, பிங்கிற இடத்துல 2 சொல்லி எழுதியாச்சு. சரிங்களா? மொத்தமாக ஸோ இந்த திறமையை வச்சு ஏங்கிறவங்க 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ ஏயால் ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்ய முடியும், அவங்க 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா அவங்க மொத்தமாக சேலை வந்து நெஞ்சிருப்பாங்க, 18 சேலை நெஞ்சிருப்பாங்களா? ஓகேவா? இப்போது ஏயால் ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்ய முடியும், ஆனால் அவங்க அப்படி நெய்யும் போது அவங்க வந்து 18 நாளே வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா டோட்டலாக அவங்க எத்தனை சேலை நெஞ்சிருப்பாங்க? 18 சேலை நெஞ்சிருப்பாங்க. அப்போ 18ங்கிறத மொத்த வேலை. ஸோ இதுதான் வந்து அவங்க கணக்கில் கொடுத்தது. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம இப்படியே பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு பிங்கிறது வந்து நம்ம ஏங்கிறது 1, பிங்கிறது 2ங்கிறது அந்த திறமை விகிதத்தை வச்சு அப்படி எழுதியிருக்கோம். ஸோ 1, 2ங்கிறது. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுதானே அவங்க கேட்டிருக்காங்க. கடைசி என்ன லைன் கொடுத்துருக்காங்க? இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஓகேவா? இப்போ ஏங்கிற அமுதா வந்து ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்வாங்க, பிங்கிற அஞ்சலிங்கிறது அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 சேலை நெய்வாங்க. இப்போ டோட்டலாக 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சேலை நெய்ஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளாக அவங்க 18 சேலை நெய்வாங்க? இப்போ 18/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 6 நாளாக அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து அவங்களோட திறமையை வச்சு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னா அவங்க வேலை நாள் இருக்குல்ல, ஸோ அவங்க வேலை செய்கிற நாள் விகிதம். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கிறது. இந்த வேலை நாளுங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க பார்க்குற வேலையோட ஒரு சுருங்கிய வடிவம் தான் நம்ம விகிதத்தில் எழுதியிருக்கோம். ஸோ விகிதம்னாலே அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ விகிதம்ங்கிறது இப்போ 2:1ங்கிறது இருக்குல்ல, இப்போ 2:1னா இப்போ ஏங்கிறவங்க 2 நாள் வேலையை முடிச்சிருவாங்க, பிங்கிறவங்க 1 நாள் வேலையை முடிச்சிருவாங்கிற அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய நம்பரோட அந்த சுருங்கிய விகிதம்ங்கிறது தான் 2:1 அப்படிங்கிறது. இப்போ அந்த நம்பரு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு நம்பர் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அஞ்சலிங்கிறவங்க எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க? 18 நாளாக வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதை வச்சு நம்ம பிங்கிறவங்க எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. இப்போ வேலை நாள் விகிதம் என்ன? 2:1. ஸோ அதை மெத்தட் 2ல் எழுதிக்கோங்க. இப்போ வேலை நாள் விகிதம் வந்து 2:1 சொல்லி எழுதியாச்சு. ஏங்கிறவங்க அதாவது அமுதாங்கிறவங்க 18 நாள் வேலையை முடிப்பாங்களா? இப்போ இந்த 2ஓட எதை பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 18ங்கிறது கிடைக்குது? 9 பெருக்கும்பொழுது அதை இங்கேயும் பெருக்கிற வேண்டியதான். இப்போ 2 × 9 18னா இங்கே 1 × 9ங்கிறது 9. ஓகேவா? இப்போ இந்த 18 9ங்கிறத நம்ம சுருக்கி 2:1 அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ புரியுதா? இப்போ இந்த 18 9ங்கிறத இந்த 2 நம்பரோட சுருங்கிய வடிவம் தான் 2:1. இப்போ இது 2ஐயும் டிவைட் பண்ணோம்னா இப்போ 18ஐயும் 9ஐயும் நம்ம டிவைட் பண்ணோம்னா இப்போ 9ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இங்கே 1ங்கிறது வரும், இங்கே 2ங்கிறது வரும், அதான் 2:1. ஸோ அதுதான் இந்த விகிதம்ங்கிறது. ஓகேவா? இப்போ ஆக்சுவல் நம்பர் என்னது? 18 9. அதை இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏங்கிறவங்க ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க, பிங்கிறவங்க ஒரு வேலையை 9 நாளில் முடிக்கிறாங்க. இது வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ எப்போதும் போல் ட்ரீ மெத்தட் தான். இப்போ இந்த 18 9க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 18ங்கிறது தான் இதோட எல்சிஎம். அப்போ இதுதான் மொத்த வேலைங்கிறது. ஓகே, இப்போது 18 வேலை பார்க்கணும். நம்ம கணக்குப்படி மொத்தமாக 18 மரம் நடணும். இப்போ 18 நாள் ஏங்கிறவங்க 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மரம் நடுவாங்க? 1 மரம் நடுவாங்க. அடுத்து பிங்கிறவங்க 9 நாள் வேலை முடிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 மரம் நடுவாங்க. சரிங்களா?
இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா, இப்போ ஏ ஒரு நாளைக்கு 1 மரம் நடுறாங்க, பிங்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 மரம் நடுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 மரம் நடுவாங்க. அப்போ மொத்தமாக 18 மரம் நடணும். அப்போ 18/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மரம்ங்கிறது ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி 2 மெத்தடுமே சால்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திறமை விகிதத்தை வச்சும் சால்வ் பண்ணலாம், இல்லை அவங்களோட வேலை நாள் விகிதம் இருக்குல்ல அதை வச்சும் சால்வ் பண்ணலாம். இந்த 2 மெத்தடையும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில சம்மில் வந்து இந்த 2 மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி வர சம்மில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து இன்னும் நல்லா புரியும். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகே, இதுதான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் வந்து பியை விட வேலை செய்கிறதுல 5 மடங்கு திறமைசாலியாக. ஸோ அப்படி வேலை செய்யும் பொழுது பி எடுத்துக்கிற வேலையை விட ஏங்கிறவரை 40 நாள் கம்மியான டைமில் எடுத்துக்கிறாராம். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன் டிப்ளமோ 2024 கேட்டது. ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ திறமை விகிதம்ங்கிறது என்னது? A/B = 5:1. அதாவது இங்கே என்ன இருக்குது? பி என்பவரை காட்டிலும் ஏங்கிறவர் வேகமானவர். அப்போ பிங்கிற இடத்துல நம்ம 1 போடணும், ஏங்கிற இடத்துல நம்ம 5ங்கிறது போடணும். ஸோ அதுதான் அவங்களோட திறமை வீதம்ங்கிறது. ஓகேவா? அதுதான் எழுதியிருக்கோம். A/B = 5:1. இப்போ திறமை விகிதம் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே தலையில் திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு 4 விகிதம் தெரிஞ்சிடும், அவங்களோட வேலை நாள் விகிதம். ஸோ வேலை நாள் விகிதம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏங்கிறவர் இத்தனை நாளில் வேலையை முடிப்பார், பிங்கிறவர் இத்தனை நாளில் வேலையை முடிப்பார். ஸோ அதுதான் அவங்க பார்க்குற அந்த வேலை நாளுங்கிறது, இந்த வேலை நாள் விகிதம்ங்கிறது. ஓகேவா? ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் லைனை வச்சு நம்ம அவங்களோட திறமை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் லைனில் அவரால் அந்த வேலையை, அவரால்ங்கிறது ஏஆல். ஸோ ஏஆல் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு ஹிண்ட்டு மாதிரி. இப்போ வேலை நாள் விகிதத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ A/B = 1:5 இருக்கா? ஸோ இது வந்து சுருங்கிய வடிவம் தான். இப்போ நம்ம போன சமயம் பார்த்தோம், நம்மளுக்கு 2:1 சொல்லி இருந்துச்சு. அதை நம்ம வந்து 9ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 18:9 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம பார்த்த இந்த வேலை நாள் விகிதம்ங்கிறது ஒரு சுருங்கிய வடிவம் தான், ஒரு பெரிய நம்பரோடது. அந்த 18:9 பெரிய நம்பரோட அந்த சுருங்கிய வடிவம் தான் நம்மளுக்கு. ஸோ இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த இருக்கா இந்த மாதிரி. இப்போ அந்த 18:9 சுருங்கிய வடிவம் தான் நம்மளுக்கு 2:1 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போது நம்மளுக்கு இங்கே அது எந்த நம்பருங்கிறது தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த 40 நாளுங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த 1:5 1x/5xன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ A/B = 1x × 5xன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட ஏங்கிறவர் 40 நாள் முன்னதாக முடிக்கிறாங்க. இப்போ பிங்கிற எடுத்துக்கொண்ட நேரங்கிறது நம்ம 5xன்னு சொல்லி எடுத்தாச்சு. ஏ எடுத்துக்கொள்கிற நேரம் வந்து 1xன்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ பியிலேருந்து நம்ம ஏ கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 40 சொல்லி கிடைக்கணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 5x - 1x = 40. ஸோ அதுதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ 5xங்கிறது பி எடுத்துக்கொள்கிற நேரம், 1xங்கிறது ஏ எடுத்துக்கொள்கிற நேரம். இது ரெண்டையும் நம்ம கழிக்கும்பொழுது நம்மளுக்கு 40 நாட்கள்ங்கிறது கிடைக்கணும். இப்போ 5xலேருந்து 1x போச்சுன்னா 4xன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 4x = 40. இப்போ எக்ஸுங்கிறது இந்த 4 அங்கிட்டு போகும்போது 40/4 10ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 10ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ 1xங்கிறது இப்போ 10ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10. அப்போ ஏங்கிறது 10. ஓகேவா? அடுத்து 5xன்னு சொல்லி இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போ 5 × 10 50ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ பிங்கிறது 50. ஓகேவா? இதுதான் அவங்க வந்து வேலை பார்க்குற, அதாவது அந்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த நாட்கள்ங்கிறது. இதோட மீனிங் என்னென்னா, ஏங்கிறவர் வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பிங்கிறவர் ஒரு வேலையை 50 நாளில் முடிப்பார். ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த டேட்டாவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த வேலை நாள் விகிதத்தை வச்சு. இதை வச்சு நம்ம எடுத்து சரிதானா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பிங்கிறவர் 50 நாள் எடுத்துக்கிறாரு ஒரு வேலையை முடிக்க, ஏங்கிறவர் 10 நாள் எடுத்துக்கிறாரு. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 40 நாள். அப்போ கணக்கில் சொன்னது கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இப்போ பி இங்கே 50 நாள்னால் ஏங்கிறவர் 10 நாள். அப்போ 40 நாள் கம்மியாகவே முடிச்சிடறாரு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டு. ஸோ இந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போதும் போல் இதுக்கு 2க்கு எல்சியம் பார்க்கணும். இந்த 10க்கு 50க்கு நம்ம எல்சியம் பார்ப்போம். ஸோ 50ங்கிறது இதோட எல்சியம். அப்போ 50ங்கிறது அவங்க டோட்டலாக நட வேண்டிய மரம். ஓகேவா? டோட்டல் மரம். இப்போ ஏங்கிறவர் 10 நாள் வேலையை முடிக்கிறாரு. டோட்டலாக 50 மரம் நடணும்னா அவர் ஒரு நாளைக்கு 5 மரம் நடணும். ஸோ 5 மரம் நடக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு பிங்கிறவர் 50 நாள் வேலையை முடிக்கிறாரு. டோட்டலாக 50 மரம் நடணும். அப்போ ஒரு நாளைக்கு அவர் வந்து 1 மரம் நடக்கூடிய கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்குது.
இப்போ இந்த 5:1 நம்மளுக்கு என்ன, இந்த திறமை விகிதம்ங்கிறது. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுக்கிற இந்த திறமை அப்புறம் வேலை நாள், இந்த 2 டேட்டாவும் நம்ம ஆக்சுவலாக கணக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 5 இந்த 1ங்கிறது ஒரு நாளைக்கான திறமையா? ஸோ அதுதான் நம்ம 5:1 சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க அந்த 2 தான் நம்ம 5:1 சொல்லி எடுத்திருக்கோம். அதாவது இங்கே இருக்க இந்த 2 தான் நம்ம வந்து 5:1 சொல்லி ஃபஸ்ட்டே எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்க இந்த 10, 50ன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதை தான் நம்ம 1:5 சொல்லி எடுத்திருக்கோம். அதாவது இந்த 10, 50 நம்ம சுருக்கி 1:5 சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு 10, 10 1ன்னு வரும். இங்கே 5, 10, 50 சொல்லி வரும். ஓகேவா? இந்த 2 டேட்டா வந்து நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திறமையோட விகிதம்னா என்ன, வேலை நாளோட விகிதம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ கணக்குக்கு வாங்க. இப்போது ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு 5 மரம் நடுவார், பிங்கிறவர் ஒரு நாளைக்கு 1 மரம் நடுவார். இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு அவங்க 6 மரம் நடுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள் இந்த வேலை முடியுங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 6 மரம் நடுறாங்கன்னா எத்தனை நாள் 50 மரத்தை நடுவாங்க? அப்போ 50/6 ஈக்குவல் டு, ஸோ என்னாறு 48, பேலன்ஸ் 2 வரும். அப்போ 2/6ன்னு சொல்லி எழுதிப்போம். இப்போ இந்த 2ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணலாம். இப்போ 2 2 3 2 6, அப்போ 8 1/3 நாட்கள். ஸோ இதுதான் இதோட ஆன்சருங்கிறது. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, ஸோ சம்மம் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சம்மம் இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். மேலும் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மே வந்து 2 ஆளை வச்சு பார்த்தோம். இந்த 3ஆவது சம்மில் 3 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஏபிசி 3 பேரை கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்க? இப்போ ஒரு வேலையை ஏ, பி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ இதுதான் கொஸ்டின். இது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2024 கேட்டது. ஃபஸ்ட்டு இந்த சம்மில் கொடுத்துருக்க இந்த 2 டேட்டா, அதாவது ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர், மேலும் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஸோ இது வரைக்கும் உள்ள டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போது பி என்பவரை காட்டிலும் அப்படின்னா இப்போ பிங்கிற இடத்துல 1 வரணும், ஏங்கிற இடத்துல 2ங்கிறது வரணும். நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் அப்படின்னு வருதா, அப்போ சிங்கிற இடத்துல 1 வரணும், ஏங்கிற இடத்துல இங்கே கொடுத்துருக்க 3 மடங்குங்கிறது வரணும். ஸோ இதுதான் உங்களான திறமைக்கான விகிதம்ங்கிறது. ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ திறமை விகிதம்ங்கிறது A/B ஈக்குவல் டு 2:1, அதே மாதிரி A/Cங்கிறது 3:1. இதோட மீனிங் என்ன? இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது பி வந்து 1 மரம் நட்டார்னா ஏ 2 மரம் நடுவார். அதே மாதிரி ஏயும் சியும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது சி வந்து 1 மரம் நட்டார்னா அந்த டைமில் ஏங்கிறவர் 3 மரம் நட்டுருவார். ஸோ இதுதான் உங்களுக்கான திறமைக்கான விகிதம்ங்கிறது. சரியா? ஒவ்வொரு ஆள் கூட வேலை பார்க்கும்பொழுதும் அவங்களோட திறமை வந்து வேறுபடுது. இப்போ இந்த 2 விகிதத்தையும் சேர்ந்து நம்ம ஒரு விகிதமாக மாற்றணும். இப்போ ஒரு விகிதமாக மாற்றும் போது தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி விகிதமாக வந்து மாற்றலாம் அப்படின்னா, இது வந்து விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 விகிதத்தை நம்ம ஒரே விதமாக மாற்றணும். இது 2க்கு காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ஏங்கிறது இது 2க்குமே காமனாக இருக்குது. அதை நம்ம நடுவில் எழுதிடணும். சரியா? அடுத்து இங்கே இருக்க பியை வந்து நம்ம லெஃப்ட் சைடு எழுதியாச்சு, இங்கே இருக்க சியை வந்து நம்ம ரைட் சைடு எழுதியாச்சு. ஸோ B/A/Cன்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். காமனாக இருக்கிறத வந்து நடுவில் எழுதிக்கிறணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த A/B எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு இருக்க இப்போ இந்த A/Bயில் 2:1 இருக்கா, இப்போ ஏக்கு நேரம் நான் 2 எழுதிட்டேன், அடுத்து பிக்கு நேரம் 1ங்கிறது எழுதிட்டேன். ஸோ இங்கே பிளாக்கில் எழுதியிருக்க 2 வந்து ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ நெக்ஸ்ட்டு விதத்தை பாருங்கள். A/Cங்கிறது 3:1. இப்போ ஏங்கிற இடத்துல 3 எழுதிட்டேன், சிங்கிற இடத்துல 1ங்கிறது எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இப்படி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே என்ன நம்பர் வருதோ, ஸோ இந்த சிங்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து என்ன நம்பர் போடணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் போடணும். அதாவது அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதான் போடணும். இப்போ இந்த இதோட லெஃப்ட் சைடில் 2ங்கிற நம்பர் இருக்குன்னா இங்கே 2 போட்டணும் நம்ம. அதே மாதிரி இங்கே உள்ள காலத்தில் எப்படி என்ன போடணும் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படி போட்டணும். ஓகே, அப்போ 3 இருக்குன்னா இங்கே 3ங்கிறத நம்ம போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர், ஸோ இங்கே வந்து 2 வந்து, ஸோ இதுக்கு பக்கத்தில் 2 இருக்கனால இங்கே 2 எழுதியாச்சு, இதுக்கு பக்கத்தில் 3 இருக்கனால இங்கே வந்து நம்ம 3 எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இதை அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 1 3 3, அடுத்து இது 2 பெருக்கினா 3 2 6, அடுத்து இது 2 பெருக்கினா 1 2. சரிங்களா? அப்படியே பெருக்கி எழுதிட வேண்டியதான். ஸோ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த B/A/Cயோட விகிதம் வந்து 3:6:2 சொல்லி கிடைக்குது. ஸோ இது 3க்கும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் இருந்தால் நீங்கள் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இதுக்கு 3க்கும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் வந்து இங்கே இல்லை, அதனால் நம்ம அப்படியே எழுதியாச்சு.
இப்போ நம்ம B/A/C வந்து நம்ம ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம். அதாவது A/B/Cன்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ ஏங்கிற இடத்துல 6ங்கிறது இங்கே எழுதிட்டேன். அடுத்து பிக்கு வந்து 3 அதை இங்கே எழுதிட்டேன். அடுத்து சிக்கு வந்து 2 அதை இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ A/B/Cங்கிறது 6 3 2 சொல்லி ஒரே விதமாக மாற்றியாச்சு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாளில் ABC 3 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஏயால் ஒரு நாளில் 6 மரம் நட முடியும், பியால் ஒரு நாளில் 3 மரம் நட முடியும், சியால் ஒரு நாளில் 2 மரம் நட முடியும். ஸோ இதுதான் உங்களோட கெப்பாசிட்டி, அதாவது திறமைங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். இப்போ அவங்களோட திறமையை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒரே இதாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு வேலையை AB இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பாராம். சரிங்களா? எனில் அதே வேலையை C மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வேலையை என்ன பண்ணுறாங்க, A&B சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்களாம். ஸோ அவங்களோட திறமை என்ன? இப்போ A வந்து ஒரு நாளைக்கு 6 மரம் நடக்கூடிய திறமை இருக்குது, பிங்கிறவருக்கு ஒரு நாளைக்கு 3 மரம் நடக்கூடிய திறமை இருக்குது. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இவர் ஒரு 6 இவர் 3, ஒரு நாளைக்கு அப்போ 9 மரம் நடுவாங்க. ஓகேவா? இப்படி இவங்க வந்து ஒரு நாளைக்கு 9 மரம் நடும் பொழுது 10 நாளில் அவங்க வந்து வேலையை முடிச்சிடுறாங்களாம். இப்போ ஏபியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 மரம் நடுறாங்க. அப்படி நடும்பொழுது அவங்க வந்து 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா மொத்தமாக எத்தனை மரம் நட்டுருப்பாங்க? 90 மரம் நட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டோட்டல் வேலைங்கிறது. கரெக்டு தானே? இப்போ சம்பளம் லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, சி மட்டும் தனியாக வேலை பார்த்தாருன்னா எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் வேலைங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. 90 மரம் நடக்கூடியது தான் இந்த 90 மரம் நடனுங்கிறது தான் டோட்டல் வேலைங்கிறது. சியால் ஒரு நாளைக்கு 2 மரம் நட முடியும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு நாளைக்கு 2 மரம் நட்டார்னா இவர் எத்தனை நாளில் 90 மரத்தை நடுவார்? ஸோ இதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுவோம், 90/2ன்னு போடுவோம். அப்போ 90/2 நம்ம டிவைட் பண்ணோம்னா 45 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிரும். இப்போ சி வந்து ஒரு நாளைக்கு 2 மரம் நட்டார்னா 45 நாளில் அவர் 90 மரத்தை நட்டு முடிச்சிருவார். இப்போ 45ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ கணக்கை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து எப்படி சிரமமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம் இதை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? இந்த 3 சமையும் வந்து நீங்கள் வேணால் திரும்ப ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ தெளிவாக கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம் இது. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடியும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களை காண்க. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்டது. ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மாடல் 8 வந்து முடிச்சாச்சு. மாடல் 8ங்கிறது என்ன அப்படின்னா, ஏயை விட பி வந்து இத்தனை மடங்கு திறமையானவங்கிற மாதிரி வரும். ஸோ மடங்கு அப்படிங்கிற கான்செப்டில் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த மாடல் 9ங்கிறது சதவீதங்கிற கான்செப்டில் வரும். அதாவது ஏயை விட பிங்கிறவர் வந்து 20% திறமையானவர், 50% திறமையானவர் அப்படிங்கிற சதவீத கான்செப்டில் வரும். ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த மாடல் 9க்கு. இப்போ ஏ என்பவர் பிஐ விட 20% அதிக திறமையானவர். இந்த பிஐ விட ஏங்கிறவர் தான் 20% அதிக திறமையானவரான். அப்போ இந்த பிங்கிற இடத்துல நம்ம 100ங்கிற எழுதிடணும். ஏ தான் 20% திறமையானவர். அப்போ 100 + 20 120ன்னு சொல்லி எழுதிடணும். அப்போ A/Bங்கிறது 120% × 100%. ஸோ இந்த மாதிரி தான் இது உங்களோட சதவீதத்தில் திறமைங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் பிஐ விட 25% திறன் குறைந்த திறமை விடவர். இப்போ பிஐ விட ஏங்கிறவர், அப்போ பிங்கிற இடத்துல நம்ம 100ங்கிறது போட்டோம்னா அவரை விட ஏங்கிறது 25% கம்மியாக. அப்போ 100ல் 25 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 75 சொல்லி கிடைக்கும். ஸோ அதை இங்கே எழுதிடணும். அப்போ A/Bங்கிறது 75% × 100%. ஓகே, இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ நான் சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு சம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி என்பவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சம்மில், ஏங்கிறவர் ஒரு வேலையை வந்து 24 நாள் முடிச்சுருவாராம். ஓகேவா? பி ஆனவர் ஏயை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர். அப்போ கண்டிப்பாக ஏ எடுத்துக்கிட்டனால விட அவர் கம்மியான டைமில் எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பி என்பவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம், இங்கே உள்ளதை வச்சு ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கிறணும். இந்த பி ஆனவர் ஏஐ விட, இப்போ ஏஐ விட அப்படின்னா ஏங்கிற இடத்துல நம்ம 100 போட்டுறணும். பி ஆனவர் 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர்னா 100 + 50 150 சொல்லி பிங்கிற இடத்துல போடணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ திறமை = A/B. இப்போ ஏங்கிற இடத்துல 100 எழுதியாச்சு. ஏன்னா ஏஐ விட தான் பி திறமையானவர். பிங்கிற இடத்துல 50% திறமையானவரா, அப்போ 100 + 50 150 சொல்லி எழுதியாச்சு. ஸோ இதுதான் உங்களோட திறமை. இப்போ ஏங்கிறவர் வந்து
ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாரு. பி எத்தனை நாளில் முடிப்பாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம பார்த்த அந்த மாடல் 1, அதாவது பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம்னா நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லி அந்த கான்செப்ட் தான் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த திறமையை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா மரம் நடுறதா வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிறது 100% இருக்கா, இப்போ ஏயால் ஒரு நாளைக்கு 100 மரம் நட முடியும். அப்படி நட்டுமே அவர் 24 நாளில் வேலையை முடிக்கிறார். பியால் ஒரு நாளைக்கு 150 மரம் நட முடியுதுன்னா அவர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்? இப்போ 100 மரங்கிறது வந்து இங்கே 150 கூடுது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சைனு. இப்போ 24ங்கிறது இப்போ 100 மரம் நடும்பொழுது 24 நாள் ஆகுது அப்படின்னா 150 மரம் நடுறாரு ஒரு நாளைக்கு. அப்போ கண்டிப்பாக அது கம்மியாகுமா? அப்போ இங்கே மைனஸ் சைன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம எதிர்மாறல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சம்மில் நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், அப்படியே எழுதி அப்படியே பெருக்கிறோம். 150 இருக்குது, அப்போ 100/50 × 24 சொல்லி இந்த மாதிரி எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம பார்ட் 1ல் தெளிவாக நடத்திருப்போம். ஸோ அதை தான் சொல்கிறது, பார்ட் 2 நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் அடுத்து வர்றது சம்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ எதிர்மாறல், அதனால் 100/150 × 24 போட்டாச்சு. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்டது. இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது நல்லாவே புரியும். வேணும்னா இந்த சம்மையும் நீங்கள் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் சம் பாருங்கள். ஏ என்பவர் பியை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பாரானால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார்? ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆறுன்னு சொல்லி எழுதியிருக்கேன்ல. ஸோ ஆரோட மீனிங் என்னென்னா இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எதுலன்னு பாருங்கள். குரூப் 1 2024 கேட்டிருக்காங்க, அதே மாதிரி குரூப் 2 2024 கேட்டிருக்காங்க. ஒரே வருஷத்தில் குரூப் 1லேயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லேயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். இப்போது ஃபஸ்ட்டு ஏ என்பவர் பிஐ விட 20% குறைவானவர். அப்போ பிஐ விடன்னு சொல்லியிருக்கு. அப்போ பிங்கிற இடத்துல 100, ஏ என்பவர் தானே குறைவானவர். எத்தனை சதவீதம்? 20%. அப்போ 100லேருந்து 20 கழிச்சுன்னா 80. அந்த 80 ஏங்கிற இடத்துல போடணும். அப்போ திறமை வீதம் என்ன? A/B = 80% × 100%. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு, ஒரு வேலையை ஏங்கிறவர் 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாருன்னா பி எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஏங்கிறவரால் ஒரு நாளைக்கு 80 மரம் நட முடியும். சரியா? அப்படி நடும்பொழுது அவர் வந்து 7.5 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாராம். இப்போ 7.5 மணி நேரங்கிறது இது ஒரு கலப்பு பின்னம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது 7 × 2 7 × 14, மேலே இருக்க 1 கூட்டினா 15, 15/2 சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கேன் 15/2 இங்கே நான் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 7 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஈஸியாக டிவைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்கோம் மாற்றி. இப்போது ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு 80 மரம் நட்டார்னா 7.5 மணி நேரம், அதான் 15/2 சொல்லி எழுதியிருக்கேன். 15/2 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாரு. பிங்கிறவர் ஒரு நாளைக்கு 100 மரம் நட்டார்னா எத்தனை மணி நேரத்தில் வேலையை முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த 80 மரங்கிறது 100 மரமாக கூடுது. அப்போ ப்ளஸ்ஸு. சரியா? 80 மரத்துக்கே 15/2 அப்படின்னா 100 மரம் நடும்போது அதோட கம்மியாக தானே போகுது. அப்போ இங்கே மைனஸு. அப்போ இது 2 ஆப்போசிட் சைன்ஸ். அப்போ இது பேர் என்ன அப்படின்னா எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? அப்படியே டிவைட் பண்ணிடுவோம் போட்டு. அப்போ 80/100 × 15/2 சொல்லி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 80/100 × 15/2 இதை டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட்டு 1 2 2 4 2 8. அதே மாதிரி இங்கே 15 இருக்குது. ஸோ 3 15, இங்கே 2 10. நெக்ஸ்ட்டு இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 2 4. இப்போ 2 × 3 இருக்குது. இது 2 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 6ங்கிறது கிடச்சிரும். அப்போ 6 நாட்கள்ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. சால்வ் பண்ணோம்னா டக்குன்னு போட்டலாம், ஒரு 30 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்காது இதை. ஆனால் இதை 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 1லேயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லேயும் கேட்டிருக்காங்க 2024. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. புரியலனா திருப்பி ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கான ஒரு ஹோம் எக்ஸாமில் இது செகண்ட் சம். ராஜா ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கக்கூடியவர். பாபு ராஜாவை விட 50% திறமையானவர் எனில் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 8. சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மாடல் 9 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மாடல் 10. மாடல் 10 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் சிறுவர்கள் பெண்கள் இந்த மாதிரி சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் டேட்டா. ஸோ அந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணுறங்கிறத அந்த மாடல் 10ல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம், 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பார்கள் எனில்
10 பெண்கள் மட்டும் தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து கொஸ்டின். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க தெளிவாக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார்களா? இது எப்படி எழுதணும்னா, ஆங்கிறது ஆண்கள், பேங்கிறது பெண்கள். ஸோ ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போ 4 ஆண்களும் 8 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். 4 ஆண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் இன்ட்டு 8 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ 3 ஆண்கள் ப்ளஸ் 7 பெண்கள் இன்ட்டு 10ன்னு சொல்லி எழுதிடணும். ஸோ அதே வேலையை அதனால் ஈக்குவல் போட்டாச்சு. ஓகே, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டினே இருக்கும். சரிங்களா, 2 டேட்டாவை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டினே கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னே நீ இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த 8 உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். இப்போ எண்ணாங்க 32, அப்போ 32 ஆண்கள். ஓகே, அடுத்து எண்ணாறு 48, அடுத்து 48 பெண்கள். அதே மாதிரி இந்த 10 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. இப்போ இங்கே 30 ஆண்கள் கிடைக்கும், இங்கே 70 பெண்கள் சொல்லி கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் ஆண்கள் கொண்டு வந்துடணும், இன்னொரு பக்கம் பெண்களை கொண்டு போயிடணும். இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆண்களை கொண்டு வந்தாச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் பெண்களை கொண்டு போயாச்சு. இப்போ இங்கே என்ன கிடைக்கும், 32 ஆண்கள், இங்கே 32 ஆண்கள், இங்கே 30 வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் வந்துடும். அப்போ -30 ஆண்கள் ஈக்குவல் டு அடுத்து 70 பெண்கள் அப்படி எழுதியாச்சு. அடுத்து இங்கே இருக்க ப்ளஸ் 48 பெண்கள்ங்கிறது இங்கிட்டு வரும்போது -48 பெண்கள் சொல்லி வரும். ஓகேவா? இப்போ இதை கழிக்கணும். கழிச்சின்னா 32 30 போச்சுன்னா 2 ஆண்கள் சொல்லி வரும். அடுத்து 70 பெண்களை 48 பெண்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 22 பெண்கள் சொல்லி வரும். ஸோ இதை இன்னும் டிவைட் பண்ணலாம். 1 2 இங்கே 11 2 22. ஓகேவா? அப்போ ஒரு ஆண்கிறது 11 பெண்களுக்கு சமம். ஸோ இதுதான் உங்களோட திறமைங்கிறது. அதாவது 11 பெண்கள் பார்க்குற வேலையை வந்து ஒரு ஆண் பார்த்துருவார். ஸோ இதான் வந்து உங்களோட அந்த திறமைங்கிறது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்களா 2 டேட்டா, ஒன்று இதை எடுத்துக்கறணும், இல்லைனா இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வேணால் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 10 இருக்கிறதுனால இங்கே வந்து ஈஸியாக முடிங்கிறதுனால செகண்டை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 3 ஆண்கள் ப்ளஸ் 7 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளுக்கு முடிப்பார்னு சொல்லியிருக்கல, அதை நான் எடுத்துக்கிறேன். இங்கே எழுதியிருக்கேன், 3 ஆண்களும் 7 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார்கள். இப்போ ஒரு ஆணுக்கான வேலையை வந்து 11 பெண்களுக்கான வேலைக்கு சமமா? அப்போ இந்த ஆண்களுக்கு பதிலாக இப்போ இந்த ஆண்கிற இடத்துல நான் வந்து இந்த 11 பெண்களுங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ 3 ஆண் இன்ட்டு 11 பெண் சொல்லி எழுதிக்கிறேன். ப்ளஸ் 7 பெண்கள், அது 10 நாள். ஸோ இவங்க 10 எத்தனை நாள் முடிப்பாங்க, 10 நாள் முடிப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆண்களுக்கான திறமையில் வந்து நான் பெண்களை வந்து சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 3 × 11ங்கிறது 33 பெண்கள் சொல்லி வரும். ஆல்ரெடி ஒரு 7 பெண்கள் இருக்குது, அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ 33 பெண்கள் ப்ளஸ் 7 பெண்கள், ஸோ இவங்க சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ இந்த 33 7 பெருக்குனா மொத்தமாக 40 பெண்கள். இப்போ 40 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, உங்களோட திறமையை வச்சு. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ 40 பெண்கள் வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, எனில் 10 நாட்கள் முடிப்பார்கள் எனில் 10 பெண்கள் மட்டும் தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 40 பெண்கள் வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே அந்த வேலையை 10 பெண்கள் பார்த்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான். இப்போ 40 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இப்போ 40ங்கிறது 10 குறையுது, அப்போ இங்கே மைனஸ் செய்யணும். இங்கே 10 நாள் எடுத்துக்கிறது, 40 பேர் சேர்ந்து 10 நாள் எடுத்துக்கிறது அப்படின்னா வெறும் 10 பேர் பார்க்கும்போது கூட தான் எடுத்துக்கிறோம். அப்போ இது ப்ளஸ் செய்யணும். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டு டிவைட் பண்ணி பெருக்கிடுவோம். அப்போ 40/10 × 10. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 10க்கு 10க்கு கேன்சல் ஆகிரும். அப்போ 40ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 40 நாட்கள்ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? 40 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் தான் இதோட ஆன்சர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி தான் டேட்டா கொடுப்பாங்க. அந்த 2 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி அவங்களோட திறமை விகிதத்தை கண்டுபிடிக்கணும். அதை கொண்டு போய் ஏதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணி அதில் அவங்க ஒன்று ஆண்களோட வேலையை கண்டுபிடிக்கணும், இல்லாட்டா பெண்களோட வேலையை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒரு ஆளோட வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதை சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் 2 நாட்களில் ஒரு கிணறு வெட்ட முடியும். 6 ஆண்கள் 2 சிறுவர்கள் 3 நாட்களில் அதே வேலையை செய்யலாம் எனில் 5 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்? சரிங்களா? இப்போ கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க டேட்டாவும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா இது, செகண்ட் டேட்டா இது ரெண்டையும் நம்ம போன சம்மில் எழுதின மாதிரி எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ 8 ஆண்கள் ப்ளஸ்
6 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கிறாங்க ஈக்குவல் டு 6 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 3 நாள் முடிக்கிறாங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த 2 கொண்டு உள்ளே போயிருக்குங்க 16 ஆண்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள்னு சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த 3 உள்ள கொண்டு போயிருக்குன்னா 18 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் ஆண்கள் கொண்டு போயிடணும், இன்னொரு பக்கம் சிறுவர்கள் கொண்டு போயிடணும். இந்த பக்கம் 18 சிறுவர்கள், இங்கே இருக்க 6 சிறுவருங்கிறது இங்கிட்ட வரையில் -6ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்கிட்ட இருக்க 18 ஆண்கள் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த 16 ஆண்கள்ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்பொழுது -16 சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கழிச்சிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 6 சிறுவர்கள்னு சொல்லி கிடைக்கும், இங்கே 2 ஆண்கள் சொல்லி கிடைக்கும். இதை நீங்கள் இன்னும் டிவைட் பண்ணலாம். இப்போ 2 2 3 2 6 சொல்லி வரும். இப்போ ஒரு ஆணோட வேலை வந்து 3 சிறுவரோட வேலைக்கு சமமாக இருக்கும். அதாவது இதுதான் அவங்களோட திறமைங்கிறது. ஓகேவா? இப்போ அவங்களோட திறமையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உங்களோட திறமையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் செகண்ட்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, 8 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாளில் முடிப்பாங்க. ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ இந்த 3 சிறுவர்களுக்கு பதிலாக ஒரு ஆண்கள் சொல்லி வருமா, இங்கே எத்தனை இருக்குது, 6 சிறுவர்கள் இருக்குது. இப்போ 3 சிறுவர்கள் வந்து ஒரு ஆணுக்கு சமம்னா 6 சிறுவருங்கிறது 2 ஆணுக்கு சமமாக இருக்குமா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்க 8 அப்படியே வந்துருச்சு. அப்போ 8 ஆண்கள் ப்ளஸ் 2 ஆண்கள் அப்படிங்கிறது அவங்க 2 பேர் சேர்ந்துச்சுன்னா 2 நாளே வேலையை முடிப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நான் எழுதிக்கிட்டேன். இப்போ 8 ப்ளஸ் 2 ஆண்கள்ங்கிறது 10 ஆண்கள் சொல்லி கிடைக்கும். இப்போ 10 ஆண்கள் சேர்ந்தால் ஒரு வேலையை 2 நாளாக முடிச்சிருவாங்க. ஸோ இந்த டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கடைசி நம்மளுக்கு ஆன்சர் இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 5 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, 10 ஆண்கள் சேர்ந்து 2 நாளே வேலையை முடிப்பாங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆண்களையும் சிறுவர்களையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிறுவரை வந்து நம்ம ஆண்களாக மாற்றிக்கிறணும். சரிங்களா? இப்போ இந்த 3 சிறுவர்களை நம்ம ஆண்களாக மாற்றி ஆண்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 சிறுவருங்கிறது ஒரு ஆணுக்கு சமம்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற வேண்டியதான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 5 ஆண்கள் ப்ளஸ் 3 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. 5 ஆண்கள் அப்படி எழுதியாச்சு. 3 சிறுவருங்கிறதோட திறமைங்கிறது ஒரு ஆணுக்கு திறமைக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான் இங்கே எழுதியிருக்கோம்ல. ஸோ இதை தான் நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ 3 சிறுவருக்கு பேர் நம்ம ஒரு ஆண்கிற சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ 6 ஆண்கள், 5 + 1 6 ஆண்கள். ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ 10 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாளாக முடிக்கிறாங்கன்னா 6 ஆண்கள்ங்கிறவங்க எத்தனை நாளாக முடிப்பாங்க. ஸோ இது ஒரு நேர்மாறல் எதிர்மாறலில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ இங்கே 10 எழுதியாச்சு, இங்கே 2, 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாள் முடிக்கிறாங்கன்னா 6 பேர் எத்தனை நாள் முடிப்பாங்க. இப்போ 10ங்கிறது 6 கம்மியாகுது. இப்போ 2ங்கிறது கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட தான் போகுது. அப்போ இங்கே ப்ளஸ் வரப்போகுது. இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ஸ். ஸோ இது எதிர்மாறல். அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே டிவைட் பண்ணுறது தான். அப்போ 10/6 × 2 இதை அடித்து கொடுத்தீங்கன்னா இங்கே 1 2 இங்கே 3 2 6. இப்போ 10 3 நாள் டிவைட் பண்ணோன்னா இப்போ 3 9 மிச்சம் 1 இருக்கும். அப்போ 3 1/3 நாட்கள். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 டேட்டாவும் கம்பேர் பண்ணி அவங்களோட திறமையை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஒன்று ஆண்களோட வேலை இல்லாட்டா சிறுவர்களோட வேலையை வந்து கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த சம்மை வந்து திருப்பி வேணால் ஒரு டைம் ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு டைம் இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 10வது மாடல் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 11வது மாடல் பார்க்கலாம். ஓகே, 11வது மாடலில் ஃபஸ்ட்டு சம் 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னது, இந்த சம்லாம் எப்படி பார்த்தோம், 8 ஆண்கள் 6 சிறுவர்கள். ஸோ அதாவது சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல மற்றும்ங்கிற மாதிரி, மற்றும் இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். ஸோ மற்றும் மீனிங் என்ன அப்படின்னா 4 ஆணும் 6 பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது தான் 8 நாள் வேலை முடியுது. ஓகேவா? இது வந்து 10வது மாடல். ஸோ 11வது மாடல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் சம்மில் 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ அல்லது மீனிங் என்னென்னா, ஒன்று 6 பெண்கள் மட்டும் சேர்ந்து 86 நாளில் வேலையை முடிக்கிறாங்க, அல்லது 8 ஆண்கள் சேர்ந்து அந்த வேலையை 86 நாள் முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட மீனிங். 6 பெண்கள் மற்றும் 8 ஆண்கள் கிடையாது, 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள். ஸோ 6 பெண்கள் தனி, 8 ஆண்கள் தனி. கணக்கை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கறணும் என்ன கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ 86 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கடைசி 2024 கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கூட. ஸோ இதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அப்ரோச் பண்ணுவோம், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க.
சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பெண்கள் வந்து ஒரு வேலையை 86 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 8 ஆண்களுங்கிறதும் ஒரு வேலையை வந்து 86 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அதுதான் அப்படி எழுதியாச்சு. 6 பெண்கள் 86 நாட்கள், 8 ஆண்கள்ங்கிறது 86 நாட்கள். அப்போது ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரே நாளில் தான் வேலையை முடிக்கிறாங்கன்னா இவங்களோட திறமை வந்து ஈக்குவல் தானே. இப்போ 6 பெண்கள் ஈக்குவல் டு 8 ஆண்கள். ஓகேவா, இவங்க 2 பேரோட திறமையும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ ஏன்னா ஒரே நாளில் தான் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 6 பெண்களோட திறமை வந்து 8 ஆண்களோட திறமைக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே 3 வரும், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 4ங்கிறது வரும். அப்போ 3 பெண்கள் வந்து 4 ஆண்களோட வேலைக்கு வந்து திறமைக்கு வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம சம்மில் வந்து டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் என்ன பண்ணால் 2 டேட்டாவாக இருந்துச்சு, அதை சிங்கிள் டேட்டாவாக மாற்றணும். அதாவது ஒரு பெண்ணாக மாற்றணும், இல்லாட்டா ஆண்களாக மாற்றிக்கிட்டோம். ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இல்லாட்டா செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இங்கே அப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா தான் இருக்குது நம்மளுக்கு. 6 பெண்கள்ங்கிறது 86 நாட்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 ஆண்கள்ங்கிறது 86 நாட்கள்னு சொல்லி தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியதான். அதாவது கொஸ்டினில் பார்த்துட வேண்டியதான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு இருக்க நம்ம கண்டுபிடிச்சது என்ன, 3 பெண்கள்ங்கிறது வந்து 4 ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 பெண்கள் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா, இங்கே நம்மளுக்கு 7 பெண்கள்னு சொல்லியிருக்கு. 3 பெண்கள்ங்கிறது தான் வந்து 4 ஆண்களுக்கு ஈக்குவல். இங்கே 7 பெண்கள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல 6 பெண்கள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 3 பெண்ணுங்கிறது 4 ஆண்களுக்கு சமமா, அப்போ 6 பெண்கள்னால் 8 ஆண்கள் சமம்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, 7 பெண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பெண் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ண முடியாது நம்ம. நெக்ஸ்ட் ஆண்களை வந்து பெண்களாக மாற்றலாம்னு பார்த்தா இப்போ 4 ஆண்கள்ங்கிறது 3 பெண்களுக்கு சமம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேயும் ஒரு ஆண்கிறது மிஸ் ஆகுது. அப்போ இந்த சமம் வந்து அந்த பழைய அப்ரோச்சில் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை வந்து வேறு மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போது 6 பெண்கள் சேர்ந்து ஒரு வேளை 86 நாள் முடிக்கிறாங்களா, இது எப்படி எழுதணும்னா, இந்த 6 பெண்கள்ங்கிறத இந்த 6 வந்து அப்படியே கொண்டு போகிறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 6 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ ஒரு பெண் ஈக்குவல் டு, ஸோ ஒரு பெண் அதாவது பெண்ங்கிறத இந்த இடத்துல ஒன்றுங்கிறது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ பெண் ஈக்குவல் டு இந்த 6 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போயிருது. அப்போ 1/6ன்னு சொல்லி வரும். ஏன்னா இங்கே பெருக்கல் தானே இருக்குது. இப்போ 1/6 இன்ட்டு 86ன்னு சொல்லி நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷனும் 8 ஆண்கள் இருக்குது. அந்த 8ங்கிறத நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ 1/8 இன்ட்டு 86ன்னு சொல்லி வரும். அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 1/8 86 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுதான் அது நம்மளுக்கான 2 ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம கடைசி நம்ம கேட்டுக்க அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதாவது 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்கிறதான் கேட்டிருக்காங்களா. ஸோ அதான் எழுதியிருக்கேன், 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து. இங்கே பெண்களுங்கிற இடத்துல நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி இங்கே ஆண்களுங்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ 7 இன்ட்டு இப்போ ஒரு பெண்ணோட வேலை என்னங்கிறது 1/6 86. இப்போ 7 பெண்ணா 7 இன்ட்டு 1/6 86 ப்ளஸ் இங்கே இருக்க ப்ளஸ் தான். அடுத்து 5 ஆண்கள், அப்போ 5 இன்ட்டு இப்போ ஒரு ஆணுக்கான வேலைங்கிறது என்ன அப்படின்னா 1/8 86. அதான் இங்கே எழுதியிருக்கேன் 1/8 86ங்கிறது. ஓகே, இப்போ 86ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ 2 86 இங்கேயும் 86 இருக்குது, இங்கேயும் 86 இருக்குது. அப்போ காமனாக வெளியில் 86 எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ பாக்ஸுக்குள்ளே 7 1/6 ப்ளஸ்ஸு 5 1/8ங்கிறத எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம பெருக்கிக்கலாம். இப்போ 7 உள்ளே கொண்டு போய் பெருக்கினா 7/6 ப்ளஸ் 5/8ன்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த 86 அப்படியே சைடில் போட்டு எழுதிட்டே வாங்க. அப்படியே அடுத்து இதை வந்து எப்படி பண்ணுவோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 8 48 ப்ளஸ்ஸு 5 30 பை இங்கே 6 8 48. ஸோ இந்த மாதிரி தானே பண்ணுவோம். இதை இந்த ஸ்டெப்பு இப்படி தான் பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சாரி 7 8 56. ஸோ 56 இங்கே எழுதியிருப்போம். அடுத்து இந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா 5 30 அதை இங்கே மேலே எழுதியாச்சு. அடுத்து கீழே 6 8 பெருக்கி 48 சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா, இப்போது 56 30 கூட்டினா உங்களுக்கு என்ன வரும், 86ன்னு சொல்லி வரும். இப்போ 86 பை கீழே இருக்க 48 அப்படி எழுதியாச்சு 48. இங்கே உள்ள 86ங்கிறது அப்படியே இங்கே எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல். இப்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, கடைசியாக வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து டிவைட் பண்ணி ஒரு சிங்கிள் வந்து இதாக கொண்டு வந்தாச்சு நம்ம. இப்போ 86/48 86/48 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணாமல் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த 86 நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வரும்பொழுது இந்த அடைப்புரி நம்ம எடுக்கிறோம்ல, அப்போது இந்த 86/48 இங்கே இருக்க 86/48 அப்படியே தலையில் திருப்பி போட்டுறணும். ஓகேவா, இந்த இடம் வந்து நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த 86/48ங்கிறது அடைப்புக்குறிக்குள்ளே இருக்குது. இந்த வெளியில் இருக்க 86 நம்ம உள்ளே கொண்டு வரோம். இந்த 86 நம்ம உள்ளே கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரும்பொழுது
இந்த இங்கே இருக்க இந்த 86 48 அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டு எழுதிடணும். இப்போ 48/86 அப்படின்னு எழுதிடணும். இன்ட்டு இங்கே இருக்க 86. இப்போ இந்த 86 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48 மட்டும்தான் இருக்கும். இந்த 48ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம எந்த மாதிரி சம்முக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஈக்குவல் ஆகாது. இப்போ இந்த 7 பெண்கள் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக டைரெக்டாக வந்து சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வேறு சம் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம்மில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் கொடுக்கல, நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, ஸோ இந்த மெத்தடையும் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்குறாங்க. ஸோ இந்த மெத்தட் கேட்கும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படி பண்ணுறதுனே தெரியாது. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியாது. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மாடல் 12. ஸோ மாடல் 12ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து அதாவது இந்த கொஸ்டின் வந்து மெத்தட் எப்படி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது வந்து டைம் எடுக்கிறதுனால எக்ஸாம் டைமில் வந்து நம்மளால் அதை வந்து டக்குன்னு பண்ண முடியல. சொல்லலாம், எனக்கு போன குரூப் 4ல் வந்து இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து எப்படின்னு தெரியும், ஆனால் எனக்கு சால்வ் பண்ண டைம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும், அவ்வளோதான். அண்டு ஃபைனலாக வந்து கடைசி டைமில் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர், எக்ஸாம் ஓகே டைம் முடிய போகுது அப்படிங்கிற ப்ரெஷரில் வந்து எனக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான சம்மெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபியரில் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்லாம் விட்டுருவோம். ஓகேவா? இது வந்து போன குரூப் 4ல் நான் வந்து இந்த சம் விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3750 சம்பாதிக்கின்றன. 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் 8 நாட்களில் ரூபாய் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பர்? ஓகேவா? இது கம்பேர் பண்ணுற டேட்டா தான். ஃபஸ்ட்டு டேட்டா இது, செகண்ட் டேட்டா இது. ஓகேவா? இந்த 2 டேட்டாவும் கம்பேர் பண்ணி நம்ம 3வது இருக்க இந்த டேட்டாவுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன, 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாளில் 3750 சம்பாதிக்கிறாங்க. இப்போ 7 நாளில் 3750 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? ஒன்றும் இல்லை, 3750 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி இவங்க 8 நாளில் 15040 சம்பாதிக்கிறாங்களா? இந்த 15040ங்கிறத நம்ம 8ஆல் டிவைட் பண்ணும்போது அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம், பெண்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுட்டால் நம்ம ஈஸியாக ஃபைனலில் அந்த 7 ஆண்கள் 9 பெண்களில் இதில் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் லாஜிக் தான். சம் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காண்டி லென்த்தியாக எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, சம் பாருங்கள். 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து 7 நாளில் 3750 சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? இந்த 7 கொண்டு டிவைட் பண்ணால் ஒரு நாளில் அவங்க வந்து 540 ரூபா சம்பாதிப்பாங்க. அதாவது 3 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் சேர்ந்து. ஓகேவா? தட் ஃபார் 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து ஒரு நாளில் 550 ரூபா சம்பாதிப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ கணக்கில் கொடுத்துருக்கிறது தான் அப்படி எழுதியிருக்கேன். செம்ம பார்த்துக்கோங்க. 11 ஆண்கள் ப்ளஸ் 13 பெண்கள் 8 நாளில் 15040 சம்பாதிக்கிறாங்க. ஸோ 8 நாளில் 15040 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? 15040 டிவைட் பண்ணிங்கன்னா 8ஆல் டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 1850ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ 11 ஆண்கள் ப்ளஸ் 13 பெண்கள் ஒரு நாளில் 1850 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகே, ஸோ இதை தான் நான் எழுதியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈக்குவேஷன் 1, 2ன்னு சொல்லி. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஆணுக்கான சம்பளம் எவ்வளோ, பெண்ணுக்கான சம்பளம் தனித்தனியாக எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் இருக்க ஒன்று ஆணை வந்து ஈக்குவலாக பண்ணி கழிச்சு விடணும், இல்லைடா பெண்ணு 2ஐயும் வந்து ஈக்குவல் பண்ணி கழிச்சு விடணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்கா, இங்கே 11 இருக்குது. ஸோ இது 2ஐயும் வந்து நம்ம ஒரே நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே இருக்க 11 இங்கே பெருக்கிறேன். ஸோ இந்த 11ஆல் பெருக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம 11ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இங்கே 3ஆல் பெருக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம 3ஆல் பெருக்கணும். ஸோ அதை பெருக்கி தான் இங்கே எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 11ஆல் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பெருக்கிறேன் நான். அப்போ 11 3 33 ஆண்கள், 11 3 33 ஆண்கள் ப்ளஸ் 4 × 11 44 பெண்கள் ஈக்குவல் டு 540 × 11 இங்கே பெருக்கி எழுதியிருக்கேன். அப்போ 5940ங்கிறது கிடச்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்கிறேன். அப்போ தானே எனக்கு 33ங்கிறது, அதாவது இங்கே வந்து இங்கேயும் 33 வருது, இங்கேயும் 33 வருது. இப்போ இது ரெண்டையும் கழிக்கும்போது எனக்கு 0ங்கிறது ஆயிரும். அப்போ நான் பெண்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர் வர மாதிரி ஒரு நம்பரை வச்சு நீங்கள் பெருக்கிக்கிறணும். அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ 33 ஆண்கள், ஸோ 11 × 3 33 ஆண்கள் ப்ளஸ் 13 பெண்கள் × 3ங்கிறது 33 பெண்கள் ஈக்குவல் டு 1880 × 3ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 5640ங்கிறது வரும். இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்னா நம்ம கழிக்கிறோம். இப்போ இங்கே உள்ள சைன் எல்லாம் மாற்றிக்கிறேன். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கிறத மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறதா மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதை கழிக்கும் பொழுது இந்த 33 ஆண்கள் மைனஸ் 30 பெண்கள் அடியாயிரும். ஓகேவா? அடுத்து 44 39 பெண்கள் போச்சுன்னா நம்மளுக்கு 5 பெண்கள்ங்கிறது கிடைக்கும். 5940 5640 போச்சுன்னா நம்மளுக்கு 300ங்கிறது கிடைக்கும். இப்போ 5 பெண்கள் ஈக்குவல் டு 300 அப்படின்னா இந்த 5 அந்த பக்கம் வரும்பொழுது அப்போ 300 பை 5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 60ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ 5 ஓரஞ்சு 5 5030 அப்போ 0. ஓகேவா? அப்போ ஒரு பெண்ணோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா. ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பெண்ணின் ஒரு நாளைக்கான சம்பளம் 60. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 60 ரூபா சம்பளத்தை வந்து நம்ம இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது ஆணோட சம்பளம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? நான் என்ன எடுத்திருக்கேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 3 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க. சரியா? இப்போ ஒரு பெண்ணோட சம்பளங்கிறது 60 ரூபா அப்படின்னா 4 பெண்ணோட சம்பளம் என்ன? இப்போ 4 × 60 படியில் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ 240. இப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 240 இங்கிட்டு போகும்போது மைனஸ் 240 சொல்லி வரும். இங்கே இருக்க 3 ஆண்களை அப்படி நான் எழுதிட்டேன். இப்போ 3 ஆண்கள் ஈக்குவல் டு 540 மைனஸ் 240. இப்போ 3 ஆண்கள் ஈக்குவல் டு 540 240 போச்சுன்னா 300. இப்போ 3 ஆண்கள் ஈக்குவல் டு 300 அப்படின்னா ஒரு ஆண் ஈக்குவல் டு 100. இப்போ 300 பை 3 படியில் நம்மளுக்கு 100ங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு ஆணோட ஒரு நாளைக்கான சம்பளங்கிறது எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா. ஆல்ரெடி ஒரு பெண்ணுக்கான ஒரு நாளைக்கான சம்பளம் 60ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கான சம்பளம் வந்து 100 ரூபான்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ இதை வச்சு ஃபைனலாக கொடுத்து கேட்டுக்கிறத வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபைனல் என்ன கேட்டுக்காங்க? 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் 12400 சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அது எத்தனை நாள் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போது 7 ஆண்கள், இங்கே பாருங்கள், 7 ஆண்கள் ப்ளஸ் 8 பெண்கள் எத்தனை நாட்களில் 12400 சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கான சம்பளம் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு ஆணுக்கான சம்பளம் 100 ரூபா, ஒரு நாளைக்கு பெண்ணுக்கான சம்பளம் 60 ரூபா. மொத்தமாக 7 ஆண்கள் வேலை பார்க்குறாங்க ப்ளஸ் 8 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு 100 ரூபா அப்படின்னா 7 ஆணுக்கு 700 ரூபாயா? அடுத்து 8 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு 60 ரூபானா 8 பெண்ணுக்கு எவ்வளோ? 480 ரூபாயா? இப்போ 700 + 480ங்கிறது 1240. இது என்ன சம்பளம் அப்படின்னா 7 ஆண்கள் ப்ளஸ் 8 பெண்கள் சேர்ந்து ஒரு நாள் வேலை செஞ்சால் அவங்களுக்கு 1240 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருப்பேன். 7 ஆண்கள் ப்ளஸ் 8 பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 1240 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போது அவங்க எத்தனை நாளில் 12400 சம்பாதிப்பாங்கிறதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1240னா எத்தனை நாளில் 12400 சம்பாதிப்பாங்க? அப்போ 12400 பை 1240 போட்டிங்கன்னா ஸோ இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 10ங்கிறது கிடைக்கும். அப்போ 10 நாளில் சம்பாதிச்சிருவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சம்மு வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாங்கிறத வச்சும் நம்ம வந்து இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தடில் இனி வரும் நாட்களில் வந்து சம் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா நம்ம இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மெத்தடில் என்ன சம் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ திருப்பி ஒரு டைம் கூட இந்த சம் வந்து ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக வந்து ஒரு ஆஃப் பேஜ்லேயே கூட இந்த சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா 10 நாட்கள். போன குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மாடல் 13. ஸோ லாஸ்ட் மாடல். இது ஈஸி தான். ஆல்ரெடி இடையில ஒரு சம் வந்து டைப் ஆஃப் சம்மும் விட்டுட்டேன். அதான் கடைசி மாடலில் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 8 நபர்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் வந்து சேர்கின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன? ஸோ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிச்சுருவாங்களாம். ஓகேவா? இப்போ 8 பேர் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்க ஆரம்பித்து 4 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, 4 நாள் கழித்து கூட ஒரு 8 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ 16 பேராக மாறிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எத்தனை நாளில் அந்த வேலையை முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ சம்மில் உள்ளதை அப்படி நம்ம எழுதியாச்சு. இப்போ 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிக்காங்க. ஒரு 4 நாள் கழித்து தான் 8 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ அந்த 16 நாளில் 4 நாள் போச்சுன்னா மிச்சம் 12 நாளுக்கான வேலை ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த வேலை இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு
8 பேர் வந்து சேர்றாங்க. அப்போது ஆல்ரெடி இருந்த 8 ப்ளஸ் ஒரு 8னா 16 பேர். இப்போ 8 பேர் வந்து 12 நாள் பார்க்கக்கூடிய வேலை இருந்துச்சு. ஆனால் இப்போ எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? 16 பேர் வந்துட்டாங்க இப்போது. அப்போ எத்தனை நாள் வேலை முடியும்? ஓகே, இது ஒரு நேர்மாறல் தான். இப்போ 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்க முடியும். ஆனால் 16 பேர் இருக்கிறதுனால அந்த வேலையை எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிறத இது கேட்டிருக்காங்க. இப்போ 8ங்கிறது இங்கே 16ஆக கூடுது. அப்போ இங்கே ப்ளஸ் செய்யணும். இந்த 12ங்கிறது இங்கே கண்டிப்பாக குறைய தான் போகிறது. ஏன்னா 8 பேரே 12 நாளில் முடிச்சிடறாங்க அப்படின்னா 16 பேர் அதோட கம்மியான டைமில் தான் எடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே மைனஸ் செய்யணும். அப்போ இது என்னது? இது ஒரு எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? அப்படியே டிவைட் பண்ணி இங்கே பெருக்கிறோம். இப்போ 8/16 × 12 இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ 6 நாட்கள்ங்கிறது தான் இதில் ஆன்சர். இப்போ அந்த 6 நாட்கள்ங்கிறது மீதமுள்ள வேலையை செய்கிறது. இவங்க இதே மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 நாள் வேலை பார்த்துருப்பாங்க இந்த 8 பேர் சேர்ந்து. இங்கே ஒரு 4 நாள், அடுத்து ஒரு பேலன்ஸ் வேலையை ஒரு 6 பேர் 6 நாளில் பார்க்குறாங்க. டோட்டலாக 10 நாள்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து மொத்த வேலையை முடிக்கிறதுக்கான நாட்கள் கேட்டாங்கன்னா. மீதமுள்ள வேலைங்கிறது 6 நாட்கள்ங்கிறது தான் இதுக்கான ஆன்சருங்கிறது. ஓகேவா? எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். செகண்ட் கொஸ்டின், ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமை விகிதம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, மாடல் 11-12 என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஆணுக்கு பெண்ணுக்குமான திறமை கண்டுபிடிப்போம். அதை போய் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்போம். என்ன கேட்டிருக்காங்க? ஆணுக்கு பெண்ணுக்குமான திறமை மட்டும்தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை கம்பேர் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் திறமை. ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும் இது ஆன்சர். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? சம்மில் 5 பெண்கள் 12 நாட்களையா? இப்போ 5 பெண்கள் × 12 இதை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே வேலையை அதை கம்பேர் தான் ஈக்குவல் டு 8 பெண்கள் 15 நாட்கள். அப்போ 8 × 15. ஓகே, இப்போ 5 ஆண்கள் × 12னா இப்போ 5 × 12 60 ஆண்கள் சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு 8 பெண்கள் × 15னா 8 × 15ங்கிறது 120 சொல்லி வரும். இப்போ 60 ஆண்கள்ங்கிறது வந்து 120 பெண்களுக்கு சமம். ஸோ இது இங்கேயும் டிவைட் பண்ணலாம். அதாவது 1 6 60, 2 60 120, 1 20 சொல்லி போடலாம். ஸோ இப்படி நீங்கள் டிவைட் பண்ணி எழுதலாம். இது நீங்கள் விகிதத்தில் எழுதுறதுக்காண்டி இப்படி எழுதுனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக எழுதுவோம். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க பெண்களை வந்து இந்த பெண்கிறத மட்டும் நான் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். சரி, இங்கே இருக்க 60 வந்து இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அதாவது இங்கிட்டு இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பெண்கிறத கீழே கொண்டு வந்துடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 60 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ஆண்கள் பை பெண்கள் ஈக்குவல் டு 120/60 சொல்லி கிடைக்குது. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஆண்கள் பை பெண்கள் ஈக்குவல் டு ஆண் பை பெண் ஈக்குவல் டு 2/1. சரியா? இப்போ இப்படி இருக்கிறத நம்ம எப்படி விகிதத்தில் மாற்றணும் அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். இங்கே பையில் இருக்குல்ல, அதை இஸ்ட்டில் போட்டு எழுதணும். இப்போது ஆண் பை பெண் ஈக்குவல் டு 2/1 அப்படின்னா ஆண் இஸ்ட்டு பெண் ஈக்குவல் டு 2:1. இதை வந்து மாற்றிடக்கூடாது. இந்த 2/1 வந்து 2:1 சொல்லி தான் எழுதணும். சரிங்களா? 1:2 சொல்லி எழுதிடக்கூடாது. ஏன்னா ஆண் பை பெண்ணை வந்து ஆண் இஸ்ட்டு பெண் தானே எழுதுகிறோம். அதே மாதிரி 2/1 2:1 தான் எழுதணும். ஏன்னா 1:2ங்கிறது ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து தப்பு. இதுதான் அதோட ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிளான கணக்கில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஆப் வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் ஏன் வந்து இங்கே டிவைட் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, ஸோ இப்போ இங்கே வந்து இந்த 60ஐயும் 120 டிவைட் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். அப்போ ஆண் பெண்ணோட விதம் என்ன? அப்போ 1:2 சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க. அப்போ இதை வந்து ஏங்கிறத டக்குன்னு டிக் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், நீங்கள் ப்ராப்பராக வந்து பின்னாடி ப்ராப்பராக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை போடுங்க. சரி, இங்கே வந்து உங்களோட ஸ்மார்ட்னஸை காமிக்காதீங்க. சரிங்களா? 1 மார்க் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ ஆண்கள் பை பெண்கள் போட்டு எழுதிட்டு இங்கே 120/60 சொல்லி எழுதி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். டைம் அண்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக வந்து ஒரே 13 மாடல் தான். இந்த 13 மாடலையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட் போட்டு எழுதிருங்க. இது வந்து திரும்ப வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரீ மெத்தடுங்கிற ஒரு மெத்தடை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த மெத்தடை வச்சு நம்ம எல்லா சமயமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து எக்ஸாமில் ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம LCM HCF கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்மளோட சேனலோட அப்டேட் வரும். உங்களோட டவுட்ஸ் வந்து அதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் கொடுத்துருக்க ஹோம் ஒர்க் சம்ஸ்லாம் வந்து மறந்துடாமல் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.